உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய, அதாவது 2026, 27 ஆகிய 2 ஆண்டுகளுக்கான நற்பலன்களை நிர்ணயிக்கக்கூடிய நாட்கள் இந்த 25 நாட்கள். அதனால் இந்த சுக்கிர பயிற்சி முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்த சுக்கிரன் ஒழுங்கா இல்லை அப்படின்னா சுகம் இருக்காது, வசதி வாய்ப்புகள் இருக்காது, மனைவியால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்காது. இவருக்கு டியூரேஷன் கம்மி, ஆனால் இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரிய பெரிய காரியம்தான். அதனால் வாழ்க்கையில் வெற்றிகள் நிறையக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். கும்பராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுக்கு பாக்யாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ள வரார். இந்த சுக்கிர பயிற்சியை பற்றி ஏன் சார் இவ்வளவு போடுறீங்க? ஏன்னா இப்போவும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சுகம் அதிகமாக இருக்க வேண்டும், துக்கம் இல்லாத வாழ்க்கை அமைய வேண்டும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சுக்கிர பயிற்சி ஒரு இன்றியமையாத போஸ்ட்டாக இருக்கும். இந்த சுக்கிரன் ஒழுங்காக இல்லை அப்படின்னா சுகம் இருக்காது, வசதி வாய்ப்புகள் இருக்காது, மனைவியால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்காது, தாம்பத்திய வாழ்க்கையே இருக்காது, திருமண வாழ்க்கையில் இருக்காது. எல்லாருக்குமே மனுஷனாக பிறந்தவன் அத்தனை பேர் என்ன ஆசைப்படுறோம்? எனக்கு ஒரு நல்ல மனைவி அமையணும், எனக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும், நல்ல வம்ச விருத்தி ஏற்படணும், வசதி வாய்ப்புகள் பெருக வேண்டும், காரு பங்களா வீடு மாளிகைன்ட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறோம். என் மனைவிக்கு நிறைய தங்க நகையை போட்டு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா இந்த சுக்கிரன் ஒழுங்காக இருக்கணும். இந்த சுக்கிரன் ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மாதத்தில் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் செய்யாத தப்புக்கு உடனே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அடல்ட்ரியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. இது காமம் சார்ந்த விஷயம் கிடையாது. இது உங்களுடைய நடத்தை சார்ந்த விஷயமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, சுக்கிரன் ஒழுங்காக இருந்துட்டாருன்னா நல்ல பேர் வரும். குரு நல்லாவே இருந்தால் கூட சுக்கிரன் சாதகமாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கான அமைப்பை கொடுத்து உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்துவார். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆளை சுற்றி நிறைய பெண்கள் இருப்பாங்க. அதில் அம்மா வயசுலேருந்து பாட்டி வயசுலேருந்து இருக்கிற பெண்கள்லேருந்து ஒரு குழந்தை வயசில் இருக்கிற பெண்கள் வரைக்கும் அந்த நபர் போனாலே அந்த ஆஃபீஸ் கலகலகலன்னு இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த நபருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல இடத்துல அமர்ந்திருக்காருன்னு அர்த்தம். ஆனால் அதுவே 7ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருந்தால் வயசு வித்தியாசம் பார்க்காம தப்பான தொடர்பை ஏற்படுத்தி சங்கடப்படுத்துவார். அப்பேற்பட்ட சுக்கிரன் உங்களுக்கு இந்த மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு. அந்த பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நல்க போகிறாரு, தரப்போகிறான்னு பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னா 20 நாளைக்கு ஒரு தடவை, 25 நாளைக்கு ஒரு தடவை இருக்கிறதுலே ஷார்ட் டியூரேஷன் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் தான். ஏன்னா புதன் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கார், சுக்கிரன் அதுக்கு அடுத்தது தான் நம்ம பூமி வராரு. ஆனால் பூமியை சுற்றி இவர் வராரா அப்படின்னு கேட்டால் பூமியை சுற்றி இந்த கிரகங்கள் வராது, சூரியனை சுற்றி தான் வரும். ஆனால் பெர்ஸ்பெக்டிவ் என்ன இடத்துலேருந்து பார்க்கும்பொழுது, பூமியிலிருந்து பார்க்கும்பொழுது இந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது, எங்கேருந்து எந்த ராசிக்கு போக போகிறார், இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுக்கிர பயிற்சி என்றைக்கு நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா February 5 2026 வருடம் 5/2/2026 அன்று மகர ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த கும்பராசியில் ஏற்கனவே ராகு இருக்கார். அந்த இடத்துல புதன் இப்போ தான் February 3 அன்னைக்கு பயிற்சி ஆகிருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். புதன் போன இடத்துக்கு சுக்கிரனும் பின்னாடியே போகிறார். இது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும், அது எத்தனை நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா March 1 அன்னைக்கு அடுத்த சுக்கிர பயிற்சி. February 5 March 1 வரைக்கும் சுக்கிரன் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த 25 நாட்கள், அதாவது February 5 March 1 வரைக்கும் கிட்டத்தட்ட 25 நாட்கள் இல்லை 24 நாட்கள்னு வச்சுக்கலாம். இந்த 25 நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு. அதாவது மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்கள்ல. இவருக்கு டியூரேஷன் கம்மி, ஆனால் இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரிய பெரிய காரியம்தான். அதனால் இவர்னால் உங்களுக்கு நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு காரணம் இந்த சுக்கிரன் தான். சனி 12ஆம் இடத்துக்கு வந்தாலோ இல்லை ராசிக்கு வந்தாலோ வேலை இழப்பு ஏற்படும். ஆனால் வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு காரணம் இந்த சுக்கிரனாக இருப்பார்.
அதே சமயம் உங்களுக்கு அவப்பேர் ஏற்படுறதுக்கு இந்த சுக்கிரன் காரணமாக இருப்பார். நெருங்கிய நட்பு வட்டத்திலிருந்து சிலர் விலகி போகிறாங்கன்னா அதுக்கும் இந்த சுக்கிரன் காரணமாக இருப்பார். ரகசிய உறவுகள் ஏற்படுறதுக்கு காரணமாக இந்த சுக்கிரன் இருப்பார். அதே சமயம் உங்களுக்கு ரகசிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் வருது, வியாதி வருது, பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் யூரினரி இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்களில் வரக்கூடிய வியாதிகளுக்கும் இந்த சுக்கிரன் காரணமாக இருப்பார். அதே மாதிரி உங்களுக்கு வசதி வாய்ப்புகள், தங்க நகைகள், வைர நகைகள், இல்லாட்டி நீங்கள் வெள்ளியில் கிலோ கணக்கில் வாங்கி வைக்கிறது, வண்டி வாகன சேர்க்கை, இதெல்லாம் சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் நடக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிரன் பயிற்சியானது இந்த 25 நாட்களுக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட, உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாருன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய, அதாவது 2026, 27 ஆகிய 2 ஆண்டுகளுக்கான நற்பலன்களை நிர்ணயிக்கக்கூடிய நாட்கள் இந்த 25 நாட்கள். அதனால் இந்த சுக்கிர பயிற்சி முக்கியத்துவம் பெறுகின்றது. கும்பராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுக்கு பாக்யாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வரார். இந்த 12ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் அவர் அஸ்தங்கித பலனை அடைந்தார். அதனால் தூக்கம் கெட்டிருக்கு. நிறைய பேர்த்துக்கு தூக்கம் கெட்டு வேலை ஜாஸ்தியாக இருந்து சில பேர்த்துக்கு இருக்கிற வேலையை விட்டு ஏகப்பட்ட குழப்பங்கள். ஏன்னா தசமஸ்தானாதிபதியான செவ்வாயும் 12ல் இருக்கார். ஆனால் அவர் உச்சமாக இருக்கார், அது வேறு விஷயம், ஆனால் நல்லது தான். பட் இருந்தாலும் 12ல் மறையிறது நீங்கள் வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ குடும்பத்தை விட்டு போகிற மாதிரி இருக்கும். குழந்தை குட்டியெல்லாம் இங்கே உங்கள் கோயம்புத்தூரில் இருக்குது. நான் வந்து ஹைதராபாத்லேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கவர்மெண்ட் வேலை விஷயமாக போயிருக்காரு. ராஜஸ்தானில் ஏதோ ஒரு ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் கிராமத்தில் போய் உட்காந்துருக்காரு. அங்கே ஃபோன் வசதி கூட கிடையாது. அங்கே சாப்பிட்றதுக்கே 10 கிலோமீட்டர் இருந்தாலும் சாப்பிட முடியும். அப்பேற்பட்ட ஒரு வனாந்தரத்தில் போய் உட்காந்துருந்தார். அவர் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இப்போது குடும்பத்தோடு சேர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவீர்கள். உங்கள் மீது சொல்லப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டுகள் விலகும். எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி, they get attracted towards you. உங்ககிட்ட அப்படியே வந்து எப்படி ஒட்டும், ஜிலேபியில் எப்படி உட்காருமோ அது மாதிரி உங்ககிட்ட வந்துடுவாங்க. எதிர்பாலினத்தவர்களால் ஈர்க்கப்படுவீர்கள். இன்ஃபேக்ட் நீங்கள் இருப்பீங்க, அவங்க தான் உங்ககிட்ட வருவாங்க, நீங்கள் போக மாட்டீங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். என்ன சார் 7.5 சனி நடக்கிறது, நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, இப்போ ஆரம்பிச்சாதாங்க ஜூன் மாதம் கல்யாணம் நடக்கும். நீங்கள் எனக்கு வேண்டாம்னு சொல்லுவீங்க, திடீர்னு ஃபிக்ஸ் ஆகும், திடீர்னு பேசுவாங்க, திடீர்னு முடியும். இன்றைக்கி உங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பை இந்த சுக்கிர பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் வந்து கர்மமே கண்ணாயினான்னு இந்த குதிரைக்கு இப்படி லகான் கட்டுவாங்க தெரியுமா, அது மாதிரி கட்டிட்டு போயின்னு இருக்கீங்க. ஒருத்தர் பார்த்துடுறாரு, ஒரு அம்மாவோ ஒரு பொண்ணோ ஒரு ஆளோ பார்த்துடுறாரு. இவன் தான் என் மனுஷன், தன்னோட வேலையில் கராராக இருக்கான் பாருன்னு தேடி பிடிச்சி வருவார். சார் எனக்கு வந்து 55 வயசு ஆகிடுச்சு சார், 60 வயசு ஆக போகுது சார். 60 வயசுங்கிறது ஒரு வயசே கிடையாது. நம்ம ஊரில் தான் வயசுலாம் 60 வயசு 70 வயசு ரிட்டையர் ஆகணுன்ட்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் வந்து சிங்கப்பூரில் இருக்கார். 79 வயசில் அவர் வந்து பிரேசிலுக்கு போகணுன்னு ஆசைப்படுறார், வேலைக்காக, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக. ஸோ நம்ம ஊரில் தாங்க இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தான் வயசாக எடுத்து ரிட்டையர் ஆகணுன்ட்டு. ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது ஏஜ் உடம்புக்கு தானே தவிர மனசுக்கு கிடையாது. நீங்கள் மனசளவில் இளையவர்கள். அதனால் உங்களுக்கு பெரிய உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல நேரம், சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல நேரம். தொண்டை சம்பந்தமான தொழில் செய்பவர்கள், அதாவது பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், பாட்டு பாடக்கூடிய நபர்கள், கர்நாடக சங்கீத வித்வான்கள், லைட் மியூசிக் வச்சுருக்கிறவங்க, இங்கே இந்த சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வச்சு பாட்டு பாடும், அவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த 2026 பிப்ரவரி முதல் மார்ச் 1ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு பெரிய மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே ஏன் இப்போ நடக்குது அப்படின்னா, வர மே மாதம் ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு நல்லது கொடுக்கணும். அந்த குரு பயிற்சி நல்லது கொடுக்கணுன்னா, அப்போ கொடுக்கணுன்னா ஜனவரி மாதம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படணும்னா 10 மாதத்துக்கு முன்னாடியே திருமணம் நடந்திருந்தால் தான். அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு உங்களுக்கு வருது. அதனால் வாழ்க்கையில் வெற்றிகள் நிறையக்கூடிய நேரம் வந்துவிட்டது, கஷ்டங்கள் விலகக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இந்த சுக்கிர பயிற்சி உங்களுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன் இதை சொல்கிறேன், உடனே வந்து சில பேர் நீங்கள் சொல்லுவீங்க, இவர் காசு பார்க்குறதுக்கு. எனக்கு நீங்கள் என்கிட்ட பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு ஜோசியர்கிட்ட, நல்ல ஜோசியர்கிட்ட பாருங்கள். ஏன் அப்படின்னா, உங்களுடைய அடுத்த 2 வருஷம் 2026, 2027 குரு கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும் சனி கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும், சனி நல்லது கொடுப்பாருன்னா நல்லதும் கொடுப்பார். உங்களுடைய வளர்ச்சிக்கு சனி காரணமாக இருக்கணும், குரு காரணமாக இருக்க மாட்டார். அப்பேற்பட்ட கிரகங்களின்
நற்பலன்களை வாரி வழங்குவதற்கு சாதகமாக செயல்படக்கூடிய, அதாவது அதை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால் இந்த சுக்கிர பயிற்சி தான். இந்த சுக்கிர பயிற்சி 2026 பிப்ரவரி 5லேருந்து மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கிர பயிற்சியானது மாற்றங்கள், ஏன்னா அவர் உச்சத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கார், அதனால் பல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருப்பார். அது உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், என்கிட்ட நீங்கள் கன்சல்டேஷன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வரலாம். 80 நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வரலாம். 72 நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.